سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருள் வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தை அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தூய்மையை பேணுமாறு நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த தூய்மைதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், அது சிறிய காரியங்கள் தொடங்கி அமல்கள் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்திற்கான அடிப்படை இந்த தூய்மையான எண்ணங்களும் பேணுதலான வாழ்வும் தான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மூமினுடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும், செயல் சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் வசிக்கிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய நம்பிக்கை என்கிற அகீதா சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் உடல் உறுப்புகளில் பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும், கேள்வி சுத்தமாக இருக்க வேண்டும், பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் அணிகின்ற ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் தொடங்கி அவன் அன்றாடும் ஓடியாடி உழைக்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய அவனுடைய சம்பாத்தியம் தூய்மையானதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும். இந்த தூய்மையும் சுத்தமும்
நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி பேசுவதை போல இந்த உலகத்தில் வேறு எந்த தத்துவமும் பேசுவதில்லை. சில வார்த்தைகள் நம்முடைய உம்மத்திற்கு என்றே பழக்கப்பட்ட வார்த்தைகள், சொற்கள். உள தூய்மை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் ஆன்மீகம் பேசக்கூடிய வேற எந்த சமூகத்தவர்களும் பயன்படுத்த மாட்டார்கள். கல்வை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய மார்க்கம் பேசுவதை போல வேறு யாரும் பேசுவதாக நமக்கு தெரியவில்லை. பேணுதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அமானிதம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. வேறு சமூகத்தவர்கள் யாராவது அமானிதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாம் கேள்விப்பட்டிருப்போமா? இந்த அமானிதத்தை பேணுதல், உறவுகளை பேணுதல், வணக்க வழிபாடுகளை பேணுதல் என்பதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மட்டுமே அறிவுறுத்தப்பட்ட, பழக்கப்படுத்தப்பட்ட சொல். எனவே ஒரு மூமினாக இருப்பவர் அமல்களை செய்கிறார் அல்லது சம்பாத்தியத்திற்காக ஏதாவது ஓடியாடி உழைக்கிறார், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பேணுதலை, ஒரு பக்குவத்தை, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அவர் எப்பொழுதும் கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தொழுகைக்கு தூய்மை அவசியம், ஒது என்பது அவசியம். ஒது இல்லை என்று சொன்னால் தொழுகை கூடாது. தண்ணீரால் உடலை சுத்தப்படுத்துவதை போல தூய வாழ்க்கையினால் நம்முடைய கல்வும் நம்முடைய இபாதத்துகளும் தூய்மை பெற வேண்டும், சுத்தம் பெற வேண்டும். கல்வு சுத்தமாக ஆனால்தான் இபாதத்துகளுக்கு இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை இருக்கும். அந்த இஹ்லாஸ் தான் அல்லாஹுவின் மீதான பயத்தையும் அச்சத்தையும் மேலும் ஆழமாக நமக்குள்ளே கொண்டு வரும். அந்த தக்வா தான் அல்லாஹுவிடத்தில் நமக்கு ஒரு நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்பொழுதுதான் அவன் முத்தகி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற முடியும். வணக்கம் கடமையாகிவிட்டது, தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, எப்படியாவது அந்த உரிய நேரத்தில் செலுத்திவிட வேண்டும், செய்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அந்த தொழுகைக்காக உதவு செய்கிற பொழுது அதிலே சில பேணுதல் இருக்கிறது. தண்ணீரை விரயம் செய்யக்கூடாது, உது செய்து கொண்டிருக்கிற பொழுது துனியாவுடைய பேச்சுக்களை பேசக்கூடாது என்று அதற்கென்று சில நெறிமுறைகள், பேணுதல்கள் இருக்கிறது. தொழுகையிலும் அப்படித்தான். இப்படி எல்லாவற்றிலேயும் இந்த பேணுதலை, இந்த எச்சரிக்கை உணர்வை, கடமைக்காக நான் இதை செய்கிறேன் என்பதை தாண்டி இது அல்லாஹ்விடத்தில் இந்த இபாதத்து ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அதன் வழியாக துனியாவிலும் ஆகிரத்திலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வெற்றி பெற வேண்டும், என்னுடைய அமல்களுக்குரிய கூலி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சரியாக கிடைக்க வேண்டும் என்கிற அந்த பேணுதல் உணர்வு எல்லா விஷயத்திலேயும் மூமின்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆங்கிலத்தில் சேஃப் சைடு மனப்பான்மை என்று சொல்வார்கள். எப்பொழுதும் தங்களுக்கென்று பாதுகாப்பாக ஒதுங்கிக் கொள்வதற்கு ஒரு பகுதியை வைத்திருப்பார்கள். நமக்கு எதுக்கு வம்பு என்று சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக. அது ஒரு வகையில் சூழ்நிலை என்று சொன்னாலும் கூட இபாதத்துகள் விஷயத்தில் மற்ற எல்லா விஷயத்திலேயும் மூமின்கள் அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய மரபில் அதை பேணுதல் என்றும் வராய் என்றும் சொல்வார்கள். தொழுகைக்காக உது செய்வது என்பதை தாண்டி 24 மணி நேரமும் உறங்குகிற நேரத்தில் கூட ஒதுவோடு இருக்கக்கூடிய பெருமக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பது, எல்லா காலத்திலேயும் ஒதுவை கடைபிடித்து இருப்பது, அது ஒரு பேணுதலான வாழ்க்கை. நம்முடைய மார்க்கம் இந்த விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கை உணர்வை நமக்கு தருகிறது பாருங்கள். ஒரு சில பாவங்கள், ஒரு சில குற்றங்கள், அவற்றை குறித்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும். அதை செய்தால் அது ஒரு பெரிய பாவம், அதற்குரிய தண்டனை இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். அது ஒரு கேவலமான அருவருப்பான செயல் என்று மூமின்களுக்கு நன்றாக தெரியும். அதை செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வலா தக்ரபு, அதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்கிறார். அப்படி என்றால் அதன் பக்கம் நம்மை இழுத்து செல்லக்கூடிய
காரண காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவற்றின் பக்கம் நீங்கள் சாயாதீர்கள் என்றார். குர்ஆனிலே சில வசனங்கள் வரும், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அருவருப்பான பாவமான காரியத்தை செய்யாதீர்கள். செய்யாதீர்கள் என்பதல்ல, அதன் பக்கம் நெருங்காதீர்கள். அந்தரங்கமான வாழ்க்கையிலும் வெளிப்புற வாழ்க்கையிலும் பாவமான காரியத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். வலா தக்ரபு மாலல் யதீம், யதீமான மக்களுடைய செல்வத்தின் பக்கம், காசு பணத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அதை அபகரிக்காதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், அதில் கலப்படம் செய்யாதீர்கள், அதை திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்பதல்ல வார்த்தை. அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம், பாலியல் குற்றங்கள் பக்கம் செய்யாதீர்கள் என்பதல்ல, அதன் பக்கம் நெருங்காதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள், பேணுதலாக இருங்கள். அதன் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய அம்சங்கள் என்று என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் பல்வேறு இடங்களில் இந்த பாவமான காரியங்களை அடையாளப்படுத்துகிற பொழுது செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு பேணுதல், ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு பக்குவமான அணுகுமுறை வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பேணுதலான வாழ்க்கையின் வழியாகத்தான் அந்த இபாதத்துகளை அல்லாஹ்விடத்திலே கொண்டு செலுத்த முடியும். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்த தலைமுறையினர் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுகிறார்கள். அவர்களுடைய வரலாறு, அவர்கள் செய்த சேவைகளை இந்த உம்மத்து நினைவு கூறுவது என்று சொன்னால் அவர்கள் பேணுதலான ஒரு வாழ்க்கையை, பக்குவமான ஒரு வாழ்க்கையை, அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பயந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு வரலாறு நிறைய இடத்திலே சொல்லி காட்டுகிறது. எல்லா இடத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள். அந்த பயணம் ஒரு ஜிஹாதுக்கான பயணம், ஒரு போருக்கு புறப்படுகிற ஒரு பயணம். அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்திருப்பவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள், உங்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு ஏதாவது நோவினையோ இடையூறோ செய்திருந்தால் அவர் இந்த பயணத்தில் எங்களோடு வர வேண்டாம் என்று சொன்னார். உங்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது இடையூறோ நோவினையோ செய்திருந்தால் அவர் இந்த பயணத்தில் எங்களோடு வர வேண்டாம். அப்படி இன்னொருவருடைய கவலையை, இன்னொருடைய வேதனைக்கு ஆளான ஒருவர் நம்முடைய பயணத்தில் வருகிற பொழுது இவர் காரணமாக நம்முடைய வெற்றியை அது பாதிக்கும். இந்த பயணத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லாமல் பாதியிலேயே அது ரத்து செய்யப்படும். அதற்கு இவர் செய்திருக்கிற ஒரு சின்ன பாவம் காரணமாக மாறிவிடும் என்று சொன்னார். இதே மாதிரி அரசாவுடைய தினம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய நேரம், அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிற பொழுது சொன்னார்கள், உறவுகளை முறித்தவர்கள் உங்களில் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து தனியாக சென்று விடட்டும். அவர்கள் நம்மோடு இருக்கும் வரை நம்முடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வதற்கு அவர்கள் உள்ளே கலந்திருப்பது இடையூறாக அமைந்துவிடும் என்று எச்சரித்தார்கள். சின்ன காரியம்தான், சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு பேசாமல் இருப்பது, அண்டை வீட்டுக்காரனோடு முரண்பட்டு இருப்பது எல்லாம் சின்ன சின்ன அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை எவ்வளவு தூரம் எச்சரித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா பல மணி மேலே இருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அமைச்சரவையில், என்னுடைய படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பாவம் செய்து விடாமல் இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பேன். அந்த பாவம் நான் ஒரு ஜிஹாதுக்கு செல்லுகிற பொழுது அல்லது ஒரு படையை வழியெடுத்து செல்லுகிற பொழுது என்னுடைய வெற்றியை, என்னுடைய படையில் இருக்கிற ஒரு வீரர் பாவம் செய்திருந்தால் கூட அந்த வெற்றியை அது பாதிக்கும். காரணம், ஈமானும் பாவமும் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது. மூமினாக இருப்பவர் பாவம் செய்கிற பொழுது மூமினாக இருக்க மாட்டார்.
அவர் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நான் செய்ய மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக இருப்பார். எப்பொழுது அவர் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவர் அந்த எண்ணத்திலே இருந்து கொஞ்சம் விலகிவிட்டார் என்றார். அப்படி என்றால் புனிதம் மிகுந்த ஒரு ஜிஹாதை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் ஏதாவது ஒரு சின்ன பாவத்தில் ஈடுபட்டாலும் கூட அவர் செய்த பாவத்தின் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தரமாட்டான், அதற்கு பதிலாக தோல்வியை தருவான். வெற்றியை நம்முடைய எதிரிகளுடைய கரங்களிலே அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். படையில் இருக்கிற மனிதர்கள் பாவம் செய்து விடாமல் உமர் ரலியல்லாஹு எச்சரிக்கையாக இருப்பதை போல நாம் நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்கள், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த பாவத்திலும் எந்த தீமையிலும் விழுந்துவிடக் கூடாது என்பதில் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு கணவர் வீட்டுக்கு வருகிற பொழுது தினமும் சம்பாதித்து கை நிறைய காசு